வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. நட்டவும் பிடுங்கவும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்கி சாலமோனால் எழுதப்பட்டது நாம் கேட்டோம். இவர் உலகத்தின் தற்காலிகமான இன்பத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலே ஏதாவது என்ன முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்த பொழுது அந்த முடிவு அர்த்தமற்ற வாழ்க்கையாகிவிட்டது. மீனிங்லெஸ். அதுதான் மாயை 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 என்று 37 விசை இந்த பிரசங்க புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் அனுபவித்து முடிந்த அந்திம நாட்களில் கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். அப்போ உட்கார்ந்து இதை எழுதுறார். தன்னுடைய வாழ்க்கையில் சம்பவித்த காரியங்கள், சம்பாத்தியங்கள், தான் அனுபவித்த எல்லா இன்பங்கள், சுகபோக வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து முடிவாக சொல்லுகிற வார்த்தை, சூரியனுக்கு கீழே மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் மாயை 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 என்று முடிக்கிறார். மாயை என்றால் அர்த்தமற்றது, மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாசத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைப்புக்கு நேராக கடந்து செல்லலாம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்து எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவன் புத்திமானா இருப்பானோ, புத்திமானா இருப்பானோ, மூடனா இருப்பானோ, மூடனா இருப்பானோ, அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே, இதுவும் மாயையே. எல்லாம் யோசித்து பார்க்கிறார். நான் எவ்வளவு ஞானமா, புத்தியா, யுக்தியா, நிதானத்தோடு சம்பாதித்து எவ்வளோ நான் மிச்சப்படுத்தி சேவ் பண்ணி ஸ்தோத்திரம், நல்ல சட்டை போடுறதில்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல வாகனத்தை பயன்படுத்துறதில்லை, இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அடுத்த ஒரு சந்ததிக்கு விட்டு போகிறேனே, அவன் புத்திமானமாக இருப்பானோ மூடனாக இருப்பானோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிறார் பாரு. இப்படிலாம் யோசிச்சுட்டு சொல்றாரு, நான் பட்ட பிரயாசம் எல்லாம் யாருக்காக? அந்த பிரயாசத்தின் பலன் என்ன? வாசிக்கலாம். 5:15. தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? முழுக்க நம்முடைய பிரயாசம் எதுக்காக அப்படிங்கிறாரு அப்படின்னா காற்றுக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இப்படிப்பட்ட தாட்லாம் நமக்கு வரலாமா? இவருடைய பார்வை எப்படின்னா முழுக்க முழுக்க நாத்திகனை போல பேசுகிறார். ஒரு நாத்திகன், இந்த உலகத்துல தெய்வம் இல்லைன்னு என்று சொல்லுகிறவன், அவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கறான் அப்படிங்கிற பார்வையிலே சொல்றார். நமக்கு தான் தெரியும் நம்ம படுகிற பிரயாசங்கள், ஸ்தோத்திரம், ஒன்றும் வீண் போகாது. அல்லேலூயா. நாம் படுகிற எல்லா பிரயாசமும் வீண் போகாம இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். பிரசங்கி இந்த வாழ்க்கையை நாத்திகன் பார்க்கறது போல பார்க்கறான். பார்த்துட்டு சொல்றாரு, கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறார். என்ன கன்க்ளூஷன்? ஸ்தோத்திரம். 3:17 வாசிங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். அப்பப்ப நாத்திகன் பார்க்கிற மாதிரி பார்க்கிறாரு, துன்மார்க்கன் பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு இடையிடையே சொல்றாரு,
அதெல்லாம் இருக்கட்டும். சோத்திரம். எல்லா எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு வாழுங்க மக்களே. இதை வாசிக்கிற சோத்திர வாசகர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இடையிடையே இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். நாத்திகனுடைய பார்வை, கடவுள் இல்லாதவனுடைய அந்த பார்வை, துன்மார்க்கனுடைய பார்வையின்படி உலகத்தை பார்த்து சொல்லிவிட்டு, ஸ்தோத்திரம், 12:13 வாசிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. முடிக்க சொல்றார். காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கடமை இதுவே அப்படி சொல்லி ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஆமென். மற்ற வாழ்க்கை எல்லாம் மாயை, மாயை, அர்த்தமற்றது, மீனிங்லெஸ் என்று சொல்லி நாத்திகனுடைய பார்வையை சொல்லி முடிக்கும்போது தேவ ஜனங்களை, வாசகர்களை அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க கேட்கலாம், படுகிற பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமா இருக்கணும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இங்க மிக அழகாக சொல்றார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் இருந்தால் அது விருதாவாகவே போகாது. ஆமென். அப்போ கர்த்தருக்கு வெளியே படுகிற பிரயாசம் அது வேஸ்ட் அப்படிங்கிறார். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்களேன், கர்த்தருக்குள் நம்ம எல்லாம் பிரயாசப்படணும். ஊழியத்துக்கு நம்ம வலதுகையா இருக்கணும். அவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களை நாம் தாங்க வேண்டும். அப்படி ஆண்டுடைய காரியத்திற்கு அடுத்த காரியத்துல எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அந்த பிரயாசத்தின் கிரியைகளுக்கு சரியாய் நமக்கு ஆண்டவர் பலன் அளிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆக நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஊழியத்துல, ஆண்டுடைய காரியங்களில், ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல யாருக்காக பிரயாசப்படுறீங்க? தேவனை தேடுவதற்காக. அல்லேலூயா. இந்த பிரயாசம் ஒரு நாள் விருதாவாய் போகாது. ஆமென். ஸ்தோத்திரம். 2026 இந்த பிரயாசத்தின் நன்மைகளை நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆமென் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் பிரயாசத்தின் பலனை உங்களுக்கு அனுபவிக்கும்படி செய்வார். உங்களுடைய பிரயாசத்தின் பலனை அந்நியர் திருடுவதில்லை. ஒரு நாளும் விருதாவாய் போகாது. ஆமென். ஆக ஆண்டவரை தேடணுங்க. அப்ப நம்முடைய பிரயாசம் எல்லாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா இருக்கணும். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட்க்கு வருவோம். பிரசங்கின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இதற்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து இந்த தியானத்தை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். நட்டதை பிடுங்க. ஆண்டவர் நம்மை சில இடத்துல நடுவார், திடீரென்று நம்மளை பிடுங்கிடுவார். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை கவனிப்பார், நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா. இங்கே ஒரு வார்த்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தை அப்படியே பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கு அப்பாலே சிதறடித்து. எவ்வளவு துக்கமான விஷயம் பாருங்க. திடீரென்று ஆண்டவர் இங்கு அறிவிக்கிறார், இஸ்ரவேலை நான் பிடுங்குவேன், அதுவும் வேரோட பிடுங்குவேன் அப்படிங்கிறார். நமக்கு எப்பவுமே
ஆசீர்வாதமான தேவன் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரம் வரந்தாங்க சும்மா இருப்பார், மௌனமாக இருப்பார். அதுக்கப்புறம் கோபம் கொண்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு ஒரு எச்சரிப்பும் மனம் திரும்புதலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 2026 நமக்கு பிடுங்கப்படாத வருஷமா இருக்கணும். ஆண்டவர் வைத்த இடத்துல நம்ம கனி கொடுக்கிற வருஷமா இருக்கணும். அல்லேலூயா. வேரோட பிடுங்குவேன் அப்படிங்கிறார். இதனுடைய பின்னணி நாம் தியானிக்க வேண்டும். யார்கிட்ட சொல்றது அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி அகியா. வாசிக்கலாம் 1:2. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். அகியா தீர்க்கதரிசியை பார்க்கும்படிக்கு யெரொபெயாம் தன் மனைவியை அனுப்புகிறான். வேஷம் மாறி. யெரொபெயாமின் மனைவிதான் தெரியக்கூடாது அந்த தீர்க்கதரிசிக்கு. நீ போய் கேட்டுட்டு வா, நம்ம பையன் பிழைப்பானா அப்படின்னு சொல்லு. இந்த யெரொபெயாம் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. சாலமோனின் நாட்களிலே அவனுக்கு வேலைக்காரனாய் இருந்தவன் இந்த யெரொபெயாம். சாலமோன் வழிமாறி போனதுனால ஆண்டவர் சாலமோனுக்கு நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார். உன்னுடைய ராஜாசனத்தில் இருக்கிற 12 கோத்திரத்துல 10 கோத்திரத்தை பிடுங்கி இந்த யெரொபெயாமுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, இந்த யெரொபெயாமுக்கு 10 கோத்திரம். தாவீதின் வம்சத்தில் வந்த சாலமோனுக்கோ ஒரு கோத்திரம். எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா? ஏன்னா சாலமோன் வழி விலகி போனனால அப்படியே துண்டு துண்டா கிழிச்சிட்டார் ஆண்டவர். அந்த 12 கோத்திரத்தை பிரிச்சுட்டார். 10 கோத்திரம் யாருக்கு அப்படின்னா யெரொபெயாமுக்கு. ஒரே ஒரு கோத்திரம் சாலமோனுக்கு. சாலமோனுடைய வழியில வருகிறது. ஏன்னா வழி மாறி போயிட்டான். விக்கிரக ஆராதனைக்கு கோயில் கட்டுறது இதே பொழப்பாயிருச்சு. பார்க்குறாரு ஆண்டவர். ரொம்ப துக்கப்பட்டு இந்த சாலமோனின் கீழ் இருந்த இந்த வேலைக்காரனை இவனை எடுத்து ராஜாவாக்கி 10 கோத்திரத்தை இவனுக்கு கொடுக்குறாரு. ஒரு கோத்திரம் தான் சாலமோனுக்கு. ஒரு வேலைக்காரனுக்கு 10 கோத்திரமா? ஆச்சரியமா இருக்கே. அப்படி சாதாரண நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டவன் இந்த யெரொபெயாம். 10 கோத்திரம். அப்போ இன்னும் கேட்கலாம் நீங்க, ஒரு கோத்திரம் எங்க? லேவி கோத்திரம் கர்த்தருடையது, அது யாருக்குமே கிடையாது. லேவி கோத்திரம் கர்த்தருடையது. 10 இவனுக்கு, ஒரு கோத்திரம் இந்த சாலமோனுக்கு. அந்த கோத்திரம் எங்க இருந்துச்சு அப்படின்னா எருசலேமை சுற்றி இருந்தது. இப்போ நமக்கு தெரியும், இந்த வடக்கு தேசம், தெற்கு தேசம், நார்தன் ரீஜியன், சதன் ரீஜியன். நார்தன் ரீஜியன் தான் 10 கோத்திரம். சதன் ரீஜியன் ஒரே ஒரு கோத்திரம். இந்த சதன் ரீஜியன், தெற்கு ராஜ்யம் தான் சாலமோனுடைய தாவீதின் வம்சாவளியில் வந்தது. வடக்கு ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல், யூதா. இப்போ இந்த 10 கோத்திரத்துல அதிபதியா யார் இருக்கிறா? யெரொபெயாம் இருக்கிறான். என்ன ஒரு உயர்வுங்க, பயங்கரமான ஒரு உயர்வு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:35 வாசிக்கலாம். ஆனாலும் ராஜபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தது யார் அப்படின்னா, இப்ப வியாதிப்பட்டு கிடக்கிற இந்த அபியா, இவனை ராஜாவாக்கின தீர்க்கதரிசி அகியா. அந்த அகியா தீர்க்கதரிசி அப்ப சொல்றான், உனக்கு ஆண்டவர் 10 கோத்திரத்தை தர்றாருப்பா, உன் விருப்பத்தின்படியே அவர்களை ஆளுகை செய் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் ஒரு வேலைக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருங்க. யோசித்து பாருங்க. இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி உயர்த்தப்பட்ட யெரொபெயாம் இவர்களுக்கும் இந்த சாலமோன், இந்த தாவீதின் வம்சத்துக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு திடீர்னு. கவனிங்க, இப்படி சண்டை வந்தனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இந்த 10 கோத்திரமும் இந்த ஒரு கோத்திரமும் சண்டை போடாதீங்க, இந்த பிரிவினையை நான் தான் கொண்டு வந்தது அப்படிங்கிறார்.
சோதரம் வாசிக்கலாம். 12:24. நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். போடுங்க அப்படிங்கிறாரு. என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். சண்டை வந்து வர இருந்துச்சு. இந்த வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலுக்கும் தெற்கு ராஜ்யமாகிய இந்த யூதா கோத்திரத்துக்கு சண்டை வர இருந்துச்சு. அப்படியே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு வேண்டாம் அப்படின்னு, அப்படியே போயிட்டாங்க. இப்போ வடக்கு ராஜ்யத்தை இஸ்ரவேல் என்று அழைப்பார்கள். இஸ்ரவேலுக்கு அதிபதி யாரு? யெரொபெயாம், சாலமோனின் வேலைக்காரன், 10 கோத்திரத்திற்கு ராஜா. எவ்வளவு பணிவா நடந்து கொள்ளணும். இவன் என்ன பண்ணிட்டானா, தவறு பண்ணிட்டான் அப்படின்னா, மனதிலே சில காரியத்தை சிந்திக்கிறான். எருசலேம்ல தேவாலயம் இருக்கு, தெற்கு ராஜ்யத்துல இந்த ஜனங்கள் பண்டிகை தோறும் எங்க போவாங்க? தேவாலயத்துல போய் தான் ஆண்டவரை ஆராதிப்பான். அப்ப இந்த 10 கோத்திரத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவாலயத்துக்கு போயிட்டா நம்மை விட்டு கை நழுவி போய்விடுவார்களே என்று சொல்லி நினைத்து சிந்தித்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய பாவத்தை செய்யறாங்க. நல்ல கவனிங்க, சில உயர்வை நமக்கு 2026 தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் இந்த எச்சரிப்பு. நல்ல உயர்வான நல்ல போஸ்டிங், சோத்திர நல்ல வீடு வாசல்கள், நம்ம இந்த உயர்ந்த பதவி எல்லாம் கர்த்தர் நம்ம கண்டிப்பா தருவார். ஆமென். ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. ஆனா ஆசீர்வாதம் வந்த உடனே நம்ம சுயமா சிந்திச்சிடக்கூடாது. இவன் சுயமா சிந்திச்சு என்ன பண்றான் அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிங்களா, 27ஆம் வசனம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். சிந்தித்து ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வர பண்ணினது ஆண்டவர் அல்ல, பொன் கன்று குட்டிகள் தான் சொல்லி இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இருக்கிற அந்த 10 கோத்திரம் இருக்கிற இடத்திலே தான் என்ற ஒரு இடத்திலும் பெத்தேல் என்ற ஒரு இடத்திலும் பொன் கன்று குட்டிகளை நிறுவி இதை வணங்குங்க, நீங்க எருசலேம்லாம் போக வேண்டாம், இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லி புது உபதேசத்தை திணிச்சிட்டாங்க. எவ்வளவு கேடான காரியம் பார்த்தீங்களா? பெத்தேலிலும் தானிலும் 29ஆம் வசனத்தை வாசிக்க. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டான். இவனுடைய மனக்கணக்கு என்ன? இந்த யெரொபெயாமுடைய மனக்கணக்கு என்ன? ஜனங்கள் என்னை விட்டு போய்விடுவார்கள், என்னுடைய அரசாட்சி போயிடும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்கார், 10 கோத்திரம் தான் உனக்கு, இந்த ஒரு கோத்திரத்தை டச் பண்ணிடாத, அது தாவீதின் மேல் வைத்த இரக்கத்தின்படி நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், 10 கோத்திரம் ஃபுல்லா உனக்கு தாங்கிறார், கிளியரா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு சொன்ன ஆண்டவரை விட்டு விட்டு ஆசீர்வாதத்தை பிடிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் எப்போ மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, உயர்வு வரும், பதவி வரும், நல்ல பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், ஆனால் ஆண்டவரை விட்டுருவோம். ஆசீர்வாதம் போதும், சபை வேண்டாம், ஸ்தோத்திரம், இந்த உபதேசங்கள் எனக்கு வேண்டாம், ஏன்னா இப்போ டைம் இல்லை, புது புது ப்ராஜெக்ட் கிடைக்குது, டைமே இல்லை, டைம் ஒதுக்க எனக்கு முடியாது, ஏகப்பட்ட எனக்கு பொருளாதார நெருக்கடி, இப்படிலாம் பிளான் பண்ணி ஆண்டவரை விட்டுறாதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், விக்கிரகம்னா எது? ஆண்டவரை விட்டு விட்டு எதற்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் விக்கிரகம் தான். புரிஞ்சுக்கணும். நல்ல உயர்த்துவார், நல்ல பிஸ்னஸ் செழிக்கும், நல்ல ஸ்தோத்திரம் எதிர்காலம் அமையும், நல்ல எல்லா வாகன வசதி என்ன, பணம் என்ன, எல்லாம் தருவார். ஆனால் அதன் நடுவிலே நாம் தேவனை மறந்து விடவே கூடாது. ஆமென்.
மனம் இருக்கு பாருங்க, இந்த மைண்டு ஒரு கால்குலேஷன் போடும். உட்கார்ந்து இவன் சிந்தித்து கொண்டிருந்தான்னு போடு இருக்கு. அப்படியே உட்கார்ந்து சிந்திக்கிறான், இந்த ஜனங்கள்லாம் போயிட்டா என்ன பண்றது, எருசலேம்ல போய் ஜனங்க கொண்டாடினாங்கன்னா அப்படின்னு ஒரு ஒரு யூகத்தை அவன் செய்கிறான். அதை நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த எச்சரிப்புலாம் எதுக்காக, இந்த தவறை நீங்களும் நானும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதனை எழுதி வச்சிருக்கிறார். இவன் செஞ்ச தவறு வாசிக்கலாம். 32ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவில் ஆசரிக்கப்படும் அந்த தெற்கு ரீஜியமாகிய யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பாஸ்டர்ஸ் ஏற்படுத்திட்டாங்க. அது லேவி புத்திரராய் இராத பாஸ்டர். ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறார், லேவி புத்திரர் தான் பாஸ்டரா இருக்கணும். 31ஆம் வசனத்தை படிக்கலாமா? அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஈனமானவர்களை ஆசாரியாக்கினான். அவன் யாரெல்லாம் சொல்றானோ அவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ். போ, எல்லாம் தன் மனதிலே நினைத்தது. 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இவனே பாஸ்டர் ஆயிட்டா இருக்கும். இவர் தான் பாஸ்டர். இவர் பேர் என்ன? யெரொபெயாம். இவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் பாஸ்டர். இவர் தான் கடவுளையும் ஏற்படுத்திட்டார். ஆண்டவர் இல்ல, தான்ல பெத்தேல்ல. இந்த இது நீங்க மறந்துடவே கூடாது. மிகப்பெரிய சரித்திரம் இது. இந்த பாவம் ஆண்டவருக்கு ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாருங்க. ஜனங்களையும் வழி தப்ப பண்ணிட்டாங்களே, அதான் ரொம்ப கஷ்டங்க. ஜனங்க ரொம்ப பாவங்க. ஒரு மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையை சிதறடிப்பேன். மேய்ப்பனை வெட்டிட்டா முடிஞ்சிருச்சு, மந்தை சிதறடிக்கப்பட்டுருங்க. இதே கான்செப்ட் தான் உங்க குடும்பத்திலையும். குடும்ப தலைவன் ரொம்ப சரியா இருக்கணும். இவன் எடுத்த தவறான முடிவுனால சமஸ்த அந்த 10 கோத்திரத்தையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், உன்னை வேரோட பிடுங்குவேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ கடினமான காரியம். ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பார். எகிப்து தேசத்திலிருந்து என் ஜனங்களை 10 வாதைகளை இருந்து விடுவித்தேன். பலத்த கரம், ஓங்கிய புயம், செங்கடல், யோர்தான், எத்தனை அதிசயத்தை செஞ்சு கொண்டு வந்த தேவனை விட்டுட்டு புதுசா இவனுக்கு ஒரு 10 கோத்திரத்தை கொடுத்தா இவன் பண்ற அட்டகாசத்தை பாருங்க. இந்த ஒரு மனிதனுடைய தவறி நிமித்தம் 10 கோத்திரத்துக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். இஸ்ரவேலை நான் வேரோடு பிடுங்குவேன். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஜனங்க என்ன பாஸ்டர் பாவம் பண்ணாங்க? அதான் சொல்றேன், தலைவன் சரியில்லைன்னா குடும்பம் போயிருங்க. ஒரு தலைவன் குடும்பத்தில் தலைவன், குடும்ப தலைவி கரெக்டா இருக்கணும், சரியான டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். நீங்க சொல்றதான் அவங்க கேட்பாங்க. ஒரு தகப்பன், ஒரு சபையின் மெய்ப்பன், ஒரு இன்ஸ்டிடியூட்டோட தலைவன், பிரின்சிபல், ஹெச்எம், இவங்கெல்லாம் சரியா லீட் பண்ணி கொண்டு போகணும். பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆகவே பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அதிகமா ஜெபம் பண்ணுங்க. சரியான முடிவுகளை நான் எடுக்கணும் சுவாமி. அல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் வழி தவறி போய்விடக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணிடக்கூடாது, கலகம் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இவன் தன் மனதிலே சிந்தித்ததை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். இந்த யெரொபெயாமின் நிமித்தம் தான் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறதுங்க. ஆண்டவர் சொல்றார், சுவரில் நீர் விடுகிற நாய் கூட இருக்காது அப்படிங்கிறார். நாயை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் அதம் பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். பாரு, அவ்வளோ கோபம். என்ன தைரியம் உனக்கு? என்னை விட்டு விட்டு ஒரு பொன் கன்று குட்டிய தான்லையும் பெத்தேலையும் செய்யறியே, எல்லாம் உன் மனதில் நடக்கிற கால்குலேஷனா? இந்த வேஷம் மாறி போன இந்த யெரொபெயாமுடைய மனைவிட்ட அந்த பழைய தீர்க்கதரிசி சொல்றாரு, போ, நீ போய் பட்டணத்துல காலை வைக்கிறப்ப உன் பையன் இறந்துருவான் அப்படிங்கிறாங்க.
பயங்கரமான தீர்க்க தரிசனம், எச்சரிப்பின் செய்தி. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? 2026 நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், சில நன்மைகளை கொடுப்பார், ரொம்ப கவனமா இருக்கணும். விக்கிரக ஆராதனைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. எது விக்கிரகம்? தேவனை ஆலயத்தை விட்டு பிரிக்கிறது எல்லாம் விக்கிரகங்க. சொந்த பந்தங்கள், உறவுகள், சிலருக்கு மனைவியா இருக்கலாம், சிலருக்கு கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சிலருக்கு வேலையா இருக்கலாம், சிலருக்கு படிப்பா இருக்கலாம். எதெல்லாம் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதோ அவைகளெல்லாம் விக்கிரகம் தான். சோத்திரம். அவைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி விலகிட்டான் பாரு. அடுத்த வசனத்துல இருக்கு, அவனே பலிபீடத்துல ஏறி பலியிடுகிறாங்க. ஆசாரியன் என்ன? நான் 10 கோத்திரத்தின் தலைவன் யெரொபெயாம், எனக்கு அதிகாரம் இல்லையா என்று சொல்லி துணிகரம் கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனை அடிக்கிறார் பாரு. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது, எச்சரிப்பா இருக்கிறது. நமது ஆண்டவர் நடவும் செய்வார். நட்ட நம்மை நம்முடைய தவறுகளினால, குடும்ப தலைவனின் தவறுகளினால பிடுங்கிடுவாருங்க. இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய டெசிஷன்லாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிப்பு எதற்காக? தீர்க்க தரிசனம் எதற்காக? நாம் மனம் திரும்பிடணும். இந்த யெரொபெயாம் மனம் திரும்பல, விளைவு அந்த மகன் செத்தான். நம்ம பண்ற தவறுக்கு பிள்ளைய பாதிக்கப்படக்கூடாதுங்க. கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். யெரொபெயாமின் தவறை நாங்கள் ஒருவர் கூட செய்து விடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது, தாழ்மையான இடத்திலிருந்து எங்களை உயர்த்தி மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கும் போது, எங்கள் தேவனை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அப்பா. உம்மை விட்டு பிரிக்கிற எல்லா உலக பிரகாரமான காரியங்கள் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி வேலையடைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒருபோதும் நீர் எங்களை பிடுங்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரை எச்சரிப்போடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா ஆசீர்வாதங்களை விட தேவனோடு இருக்கிற அந்த உறவே பெரியது சுவாமி. ஆண்டவரே, அதை நாங்கள் தக்க வைத்து கொள்ள மரண பரியந்தம் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.